நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் நோட்டிஃபிகேஷன் நண்பா பேப்பரில் போட்டாங்க. நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு. இது இன்றைக்கி வந்து அப்டேட்டு பார்த்துங்க. 6/3/2019 நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு. ஸோ இன்னும் இணையதளத்தில் ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணல. அவங்க வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் பண்ணல. இன்றைக்கி ஈவினிங் அப்படிலாம் நாளைக்கு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நியூஸ் பேப்பரில் விட்டாங்க. காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 8826. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர். இது வந்து ஆண்கள் கிடையாது, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 2465. 2ஆம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பார்த்தீங்கன்னா 5962. அடுத்து சிறைத்துறை பார்த்தீங்கன்னா 186 ஆண்கள் 22 பெண்கள் கொடுத்துருக்காங்க. தீயணைப்பில் பார்த்தீங்கன்னா 191 கொடுத்துருக்காங்க. ஸோ ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா 18,200லேருந்து 52,90 கொடுத்துருக்காங்க. 900 கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நண்பர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அது நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நண்பா, அதில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இது வந்து நியூஸ் பேப்பரில் விட்டாங்க. ஸோ இது வந்து தெரியப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் படிச்சினாவே தெரியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பிசிக்கு எவ்வளோ 26, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 29, ஆதரவற்ற விதவை வந்து 35, முன்னாள் இராணுவத்தினர் வந்து 45. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கேஸ்ட்டுக்கு என்னென்ன பர்சன்டேஜ் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நண்பர்களுக்கு. அந்த டீட்டெயில் தேவையில்லை. ஓகே, தகுதிகள் விளையாட்டு வீரர்களுக்கு இதெல்லாம் நண்பர்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், இது எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னா 50 GK, 30 வந்து சைக்காலஜி கொஷின்ஸ். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கிளியராக வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதில் பார்த்துக்கலாம் நண்பா. இப்போதைக்கு அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதும். 7 மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே கொடுத்தது தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக எதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்களா மட்டும் பார்க்கலாம். 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம், பெண்கள் வந்து 400 மீட்ரு. ஓகே, இதெல்லாம் பழைய டீட்டெயில்ஸ் தான் நண்பா. புதுசாக இருக்கிறது மட்டும் பார்ப்போம். மற்றதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும். இன்றைக்கி ஈவினிங் அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து கிடச்சிரும். 8ஆம் தேதியிலேருந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா 130 ரூபா கொடுத்துருக்காங்க. விளம்பர நாள் 6/3/2019. இணையவழி விண்ணப்பம் பதிவேற்றம் துவங்கும் நாள் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து மார்ச் 8லேருந்து காலை 10 மணி முதல் ஸ்டார்ட் ஆகுது. இணையவழி விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்கும் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அதே கரெக்டாக 1 மந்த் தான் டைம் கொடுத்துருக்காங்க நண்பா. திரும்ப இதை நான் சொல்கிறேன், கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க. ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்திலே எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. நம்ம வந்து டைமிங் இருக்குது, 1 மந்த் இருக்குது, பொறுமையாக அப்ளை பண்ணிக்கலாம்னு யாரும் இருக்காதிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ஸ்லோவாகிடும். ஸோ நம்ம விண்ணப்பிக்கும் போது கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் வந்துடும். ஸோ வந்து ஆரம்பத்தில் எல்லோரும் விண்ணப்பிச்சிருங்க. அப்படின்னா தான் வரக்கூடிய சென்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கமாக கிடைக்கும். இல்லைன்னா மற்றதெல்லாம் போட்டது போக தான் உங்களுக்கு சென்டராக கிடைக்கும். எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆஃப்டர் த எலெக்ஷன் நம்ம சொன்னபடியே தான் வந்திருக்கு. ஆஃப்டர் த எலெக்ஷன் அப்புறம் தான் எக்ஸாம் வரும். ஸோ நல்ல டைமிங் நண்பா. நமக்கு நோட்டிஃபிகேஷன் கைக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் படிக்காமல் இருக்காதீங்க. ஸோ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே நான் வந்து போஸ்டிங் வாங்கணும். அதை மட்டும் நான் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான மோட்டிவேஷனல் வீடியோஸ் நான் கண்டிப்பாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலில் இதுக்கப்புறம் TNUSRBக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸாமுக்கு அப்புறமா தான் மற்ற வீடியோஸ்லாம் நம்ம வேறு ஏதாவது போட முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே TNUSRB ரிலேட்டடு தான். இப்போதைக்கு எக்ஸாம் முடிகிற வரையுமே TNUSRB வீடியோஸ் தான். ஸோ எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. ஃபிசிக்கலுக்கெல்லாம் நான் ஈஸியாக நல்லா ஐடியா கொடுக்குறேன், ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த சமயத்தில் அப்படியே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன். என்னென்ன பண்ணணும், எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஸோ ஐடியா கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு தெரியப்படுத்தினா ஷேர் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் விவரமாக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷனை பார்த்து நான் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். 1 ஹவருக்கு 1 ஹவர் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நான் ஆன்லைனில் வரல. அப்டேட் ஆனதும் கண்டிப்பாக நான் வந்து நோட்டிஃபிகேஷன் போடுறேன்பா. தேங்க்யூ.